ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உங்கள் மொபைலில் இருக்க ஆப் ஐகான்ஸோட பேக்ரவுண்ட் கலரை எப்படி சேஞ்ச் பண்ணி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனை இன்னுமே யூனிக்காக கஸ்டமைஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு MIUI சிஸ்டம் லான்ச்சரோட லேட்டஸ்ட் வெர்ஷனான 4.39.9 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதோட சைஸ்ன்னு பார்க்கும்போது அரௌண்ட் 22.9 MB இருக்குது. ஸோ இந்த லேட்டஸ்ட் MIUI சிஸ்டம் லான்ச்சரில் தான் ஆப் ஐகான்ஸோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஃபீச்சர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த லான்ச்சர் வந்து இன்னும் இந்தியா அண்ட் குளோபல் ரோம்க்கு அஃபீஷியலாக ரிலீஸ் பண்ணலை. ஒன்லி சைனா ரோம்க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் இந்தியா அண்ட் குளோபல் டிவைசஸ்லையும் இந்த லான்ச்சர் வந்து ஒர்க் ஆகுது. உங்கள் மொபைல் வந்து Android 13 ஆர் எபோவில் இருந்தால் மட்டும் இந்த லான்ச்சரை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணுங்கள். Android 13 இந்த லான்ச்சரை யூஸ் பண்ணும்போது ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பட் Android 13 பிலோவில் இருக்க லைக் Android 11 அண்ட் 12 இன்ஸ்டால் பண்ணும்போது ஒரு சில மொபைல்ஸில் ஒர்க் ஆகுது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. பட் சேம் டைம் ஒரு சில மொபைல்ஸில் சிஸ்டமோட UI வந்து ஸ்லோவாக இருக்குது, லேக் ஆகுது அண்ட் சம்டைம்ஸ் கிராஷும் ஆகுது. இதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த லேட்டஸ்ட்டு MIUI சிஸ்டம் லான்ச்சரோட APK ஃபைலை நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்குது, மறக்காமல் ஜாயின் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிடுங்க. ரெட்மி, MI, போக்கோ மொபைல்ஸோட டெக் நியூஸஸை பற்றியும் சாஃப்ட்வேர் அப்டேட்ஸை பற்றியும் சிஸ்டம் ஆப்ஸோட அப்டேட்டட் வெர்ஷன் இதெல்லாம் நான் அந்த குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக ஷேர் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. ஸோ ஒன்ஸ் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த சிஸ்டம் லான்ச்சரை இன்ஸ்டால் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் மொபைலில் இந்த லான்ச்சர் இன்ஸ்டால் ஆகலைன்னா ஆப் செட்டிங்ஸில் சிஸ்டம் லான்ச்சரோட ஆப் இன்ஃபோவில் அன்இன்ஸ்டால் அப்டேட்ஸ்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓல்டு வெர்ஷனை அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மொபைல் ஸ்லோவாக இல்லை லேக் ஆச்சுன்னா இந்த லான்ச்சரை சிம்பிளாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஓகே, இந்த லேட்டஸ்ட் லான்ச்சரை உங்கள் மொபைலில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். அதில் ஐகான் சைஸில் நியூவாக பேக்ரவுண்ட் கலருங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் இருக்க இந்த கலர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கூகுள் ஆப்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சில சிஸ்டம் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஆப்ஸோட ஐகான் பேக்ரவுண்ட் கலருமே சேஞ்ச் ஆகும். அண்ட் இப்போதைக்கு ப்ளூ, க்ரீன், பர்பிள் அண்ட் ப்ரௌன்னு 4 கலர்ஸ் மட்டும்தான் லிமிட்டடாக கொடுத்துருக்காங்க. மேபி ஃபியூச்சரில் வர அப்டேட்ஸ் மூலமாக இன்னும் ஒரு சில கலர்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஃபீச்சர் மூலமாக உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க ஆப்ஸை டிஃப்ரெண்ட்டான லுக்ஸில் செட் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் டிஃபால்ட்டாக சூஸ் பண்ணும்போது ஆப்போட ஐகான் கலர் வந்து ஒரிஜினல் கலருக்கு சேஞ்ச் ஆயிரும். ஓகே, அடுத்து ஆப்போட பேக்ரவுண்ட் கலரை வச்சு எப்படி ஆப்பை ஈஸியாக சர்ச் பண்ணுறதுன்னு இப்போ பார்ப்போம். ஓகே, இதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் ஹோம் ஸ்க்ரீனோட ஸ்டைலை கிளாசிக்கில் இருந்து ஆப் ட்ராயருக்கு சேஞ்ச் பண்ணிடுங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிவிட்டு குரூப் ஐகான்ஸ் பை கலர் அண்ட் அனிமேஷன்ஸ் அண்ட் கலர் கேட்டகரிஸுங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணிடுங்க. ஸோ இப்போ ஆப் ட்ராயர் யூஸ் பண்ணி உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் இருக்க மெனுஸை ஓப்பன் பண்ணும்போது கீழே ஒரு கலர் பேனல் வந்து தெரியும். ஸோ இந்த கலர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது எந்தெந்த ஆப்ஸோட ஐகான்ஸ் எல்லாம் அந்த கலரில் இருக்கோ அது மட்டும் ஷோ ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ரெட் கலரை டேப் பண்ணும்போது எந்தெந்த ஆப்ஸோட ஐகான் கலர் வந்து ரெட் கலராக இருக்கோ அது மட்டும் ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஒரு கலரை கிளிக் பண்ணும்போது அந்த கலரில் இருக்க குரூப் ஆஃப் ஐகான்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற ஆப்ஸை ஈஸியாக இந்த கலர்ஸ் மூலமாக சர்ச் பண்ணிக்கலாம். அண்ட் உங்கள் ஹோம் ஸ்க்ரீனில் ஆப் ட்ராயர் மூலமாக இந்த கலர் சர்ச் ஃபீச்சரை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஐகான்ஸோட பேக்ரவுண்ட் கலரை சேஞ்ச் பண்ணாதீங்க, டிஃபால்ட்லேயே விட்டுருங்க. பிகாஸ் இப்போ ஐகானோட கலர் வந்து க்ரீன் கலரில் செட் பண்ணுறீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த ஐகான்ஸோட கலர் வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆகிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் யூடியூப்பை சர்ச் பண்ணுறீங்கன்னா ரெட் கலரை டேப் பண்ணும்போது யூடியூப் வந்து ஷோ ஆகாது. யூடியூப் ஆப்போட ஐகான் வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆனதுனால க்ரீன் கலர் கேட்டகரியில் தான் யூடியூப் ஆப் வந்து லிஸ்ட் ஆகிருக்கும். அண்ட் இந்த அப்டேட் மூலமாக MIUI சிஸ்டம் லான்ச்சரோட ஸ்டேபிலிட்டி அண்ட் பர்ஃபார்மன்ஸையுமே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஒர்க் ஆச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த ஃபீச்சரை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிக்கலனா MIUI சிஸ்டம் லான்ச்சரோட லேட்டஸ்ட் வெர்ஷனை சிம்பிளாக அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. I played it innocent, a feel of discontent. I finally